அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் 2 ரகாத்துகள் தொழாமல் அமர வேண்டாம் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1163. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பள்ளிவாசலுக்குள் நுழைந்தவுடன் தொழ வேண்டிய தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்ற சுன்னத்தான தொழுகை 2 ரகாத்துகளை பற்றி நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம். அதையே இந்த ஹதீஸ் பேசுகிறது. தொழாமல் அமர வேண்டாம் என்று கட்டளை பொருளில் இந்த வாசகம் அமைந்திருந்தாலும் இந்த தொழுகையை பொறுத்தவரை இது ஒரு சுன்னத்தான அமல். செய்தால் நன்மை, இல்லை என்றால் குற்றமில்லை. இந்த வேறுபாட்டையும் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாருக்கு வாய்ப்பும் நேரமும் இருக்கிறதோ அவர் அவசியம் இந்த நபி வழியை நடைமுறைப்படுத்த வேண்டும். நாம் பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுது அங்கு கடமையான ஜமாத் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நான் தஹிய்யத்துல் மஸ்ஜிதை தொழுதுவிட்டுத்தான் ஜமாத்தில் சேருவேன் என்றெல்லாம் நினைப்பது தவறான புரிதல். கடமையான தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்பட்டு விட்டால் வேறு எந்த தொழுகையும் இல்லை என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அறிவுரையையும் கவனத்தில் கொண்டு வாய்ப்பிருக்கும் சூழ்நிலைகளில் தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்ற இந்த தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும். அல்லது பள்ளிவாசலுக்குள் நுழைந்தவுடன் சம்பந்தப்பட்ட அந்த நேர தொழுகைக்குரிய முன் சுன்னத் 2 ரகாத்துகளையும் தொழுது கொள்ள வேண்டும். சூழ்நிலையை பொறுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுத்தி நன்மையை பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.